Hi friends, அனைவருக்கும் காலை வணக்கம். This is Shivaji. Friends, நம்ம ரெகுலராக நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டி பார்த்துட்டு வரோம். உங்களுடைய சப்போர்ட்ஸ் தொடர்ந்து கொடுத்துட்டு வாங்க. லைக்ஸ் மூலியமாகவும் கமெண்ட்ஸ் மூலியமாகவும் உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து எதிர்பார்க்குறேன். இது வந்து நிஃப்டி 50யோட சார்ட். இது இன்றைக்கி டேட்டு 19/12/2022. 18,400 இப்போ ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த லெவல் வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு, ரீடெஸ்ட்காக மேலேயும் போச்சு, திரும்ப ரெசிஸ்டன்ஸ் ஆச்சு. இப்போ ப்ரைஸு அகைன் ஃபால் ஆகுது. ஸோ நமக்கு கீழே வந்து 18,100 வந்து சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். ப்ரைஸ் ஸ்லோவாகவோ அல்லது சின்னதாக ஒரு புல் பேக் எடுத்தோ ப்ரைஸ் இங்கே வரதுக்கான சான்ஸ் இருக்குது. 18,100 மேலே அகைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18,400 வந்து ரெசிஸ்டன்ஸாக வருது. ஓகேங்களா, இது வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸு. உங்களுக்கு 18,600 வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். அங்கேருந்து ப்ரைஸு கீழே வந்துருக்குது. இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் பிரேக் ஆகிட்டு கீழே வருது. இப்போ 18,100 வரலும் ப்ரைஸ் கீழே வரதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம எப்படி சேலிங்கான வியூ பார்க்கலாம் அதில் அப்படின்னா, நம்ம இங்கேருந்து லைட்டாக ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி அந்த ட்ரெண்ட் லைனில் ப்ரைஸ் ட்ராவல் ஆச்சு அப்படின்னா நம்ம பிரேக் டவுன் பார்க்கலாம். ஓகேங்களா, இல்லை டைரெக்டாக ஃபால் ஓப்பன் ஆகுது. ஏன்னா மார்க்கெட் வந்து எந்த மாதிரின்றத ஓரளவுக்கு நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். சப்போஸ் நம்ம இடத்துல வந்து டைரெக்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா ப்ரைஸ் இங்கே கன்சாலிடேஷன் ஆகும். 18,100 லெவலில் கன்சாலிடேஷன் ஆகிட்டு கீழே போகலாமா அகைன் மேலே போகலாமா வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணும். ஏன்னா ப்ரீவியஸ் இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது. இந்த இடத்துல எது ரெசிஸ்டன்ஸ் ஆகுதோ இப்போ வந்து சப்போர்ட் ஆகும். ரெசிஸ்டன்ஸில் பிரேக் அவுட் மேலே ஆகிட்டு போயிருக்குது. ஓகேங்களா, இப்போ வந்து திரும்ப ஒரு சில வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகுது. ஸோ சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே போகலாமா இல்லை அந்த லெவல் பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே வரலாமான்னு டிசைட் பண்ண அந்த இடத்துல. ஓகேங்களா, ஸோ நம்ம இதில் வந்து செல்லிங்கான வியூ பார்க்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், மார்க்கெட்டு ஓப்பன் ஆகட்டும். சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குது. எந்த இடத்துல ஓப்பன் ஆகுது பாரு, பிரச்சனை இங்கேயே ஓப்பன் ஆகுதா, இந்த ஃபாலிங் பார்க்கலாம். இல்லை கேப் டவுன் ஓப்பன் ஆகுதா, ஸோ வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் இங்கேருந்து பிரேக் டவுன் ஆகுதா, இது இங்கேருந்து ஒரு சின்ன திரும்ப வந்து 18,400 ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்காக மேலே வருதா. இப்போ இங்கேருந்து ஓப்பன் ஆகிடுச்சுங்களா, திரும்ப ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்காக மேலே வரும், திரும்ப அங்கேருந்து ஃபால் ஆகும். ஓகே, இந்த மாதிரி சினாரியோவில் தான் நம்ம வந்து இன்றைக்கி ட்ரேட் எடுக்கணும். இதில் வந்து பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் வந்து கொஞ்சம் சட்ட ஒரு 1 hour 2 hours அந்த மாதிரி டிசைஸ் எடுத்து அவர் ஐஆர்ஐ ஃபார்மேஷன் எடுக்குதான்னு பாருங்கள். அந்த இடத்துல மேபி ஐஆர்ஐ ஃபார்மேஷன் எடுத்தால் இந்த 18,400 வந்து ரெசிஸ்டன்ஸுக்காக மேலே வரலாம். மேபி அன்றைக்கி நாள் ஃபுல்லாக எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா டைம் ஃப்ரேம் சாட்டுது. ப்ரைஸ் கன்சல்டேஷன் ஆகி இன்றைக்கி ஃபுல்லாக இந்த ஏரியாவிலையும் முடிஞ்சிட்டாலும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அந்த கேப் ரீஃபில் பண்ணிவிட்டு அப்படியே முடிஞ்சதுக்காக சான்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ எல்லா ஆங்கிள்லையும் திங்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கெட் எந்த மாதிரி மூவ் ஆனால் நம்ம எப்படி கேட்ச் பண்ணலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி போகலாம். பேங்க் நிஃப்டியோட சார்ட் இது. ஓகே, பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் நான். ஓகே, பேங்க் நிஃப்டி வந்து ஒரு நம்ம ரேஞ்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ரேஞ்சுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டு திரும்ப அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து ட்ராவல் ஆகிட்டுது. இங்கேருந்து மேலே பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போச்சு, மேலே போய்ட்டு ரீடெஸ்ட் ஆச்சு, திரும்ப வந்து அப்மூவ் கொடுத்துச்சு, கண்டினியூ ரேலி ஆச்சு. ரேலியானு இந்த சப்போர்ட் லெவல் பிரேக் பண்ணிடுச்சு. இப்போ வந்து இது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகி திரும்ப டச் ஆகிட்டு கீழே வருது. ஸோ இப்போ இதுனா ஒன்று லிட்டில் பிட் கொஞ்சம் இன்னும் ட்ராவல் ஆகிட்டு அகைன் வந்து பிரேக் டவுன் ஆகிட்டு 43,000 ரவுண்ட் நம்பர் அங்கேயும் நீங்கள் சப்போர்ட் எடுக்கிறத பார்க்கலாம். 43,000 அதாவது நியர்பை அதுவும் 50 to 100 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகலாம் அந்த சப்போர்ட்டில். எக்ஸாக்ட்லி 43,000 43,000லேருந்து சப்போர்ட் எடுக்கணும்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 50 பாயிண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் சப்போர்ட் எடுக்கும் அந்த இடத்துல. ஓகே, ஸோ இதில் இந்த மாதிரி வியூவை பேங்க் நிஃப்டியில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பை அண்ட் சேலுக்கான வியூ வந்து கிடையாது. இல்லை மேபி போகலாம், ஒரு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் மேலே போகலாம். அதை வச்சு நம்ம பை அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 43,500 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த லெவலில் ஞாபகம் வச்சு அங்கேருந்து இந்த நம்ம டென் லைன் ட்ராப் பண்ணியிருக்கு பாருங்கள். இந்த டென் லைன் கட்டானால் நீங்கள் செல்லிங்கான வியூ பார்க்கலாம். ஓகே, இது பேங்க் நிஃப்டியோட வியூ. நெக்ஸ்ட் நம்ம ஃபின் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா, ஓகே ஃபின் நிஃப்டியில் 19,000 ரவுண்ட் நம்பர் கீழே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இங்கேருந்து 10 லைன் ட்ரா பண்ணோம்னா
இன்னும் ஒரு 100 to 150 பாயிண்ட்ஸ் அங்கேருந்து ஃபால் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஜஸ்ட் இந்த ஃபாலிங்கோட ரியாக்ஷன் தான் வந்து இந்த மாதிரி மேலே மூவ்மெண்ட் ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் சப்போர்ட் எடுத்துகிட்டா அகைன் மேலே போதா இல்லை அந்த சப்போர்ட் எடுத்து கீழே வருதா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ப்ரைஸ் ரியாக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்த சப்போர்ட் லெவல் பிரேக் ஆகிருக்கு. ஓகே, இந்த சப்போர்ட் லெவல் பிரேக் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 19,000 வந்து செகண்ட் சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட் எடுக்கிறதுக்காக அந்த லைன் கட் ஆகிட்டு கீழே வரலாம். இது இந்த லைன் கட் ஆகிட்டு கீழே வந்துட்டு அகைன் மேலே போதா இல்லை சப்போர்ட் ஆகிட்டு கீழே வரதா வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, அப்பர் சைடு நம்ம ட்ரெண்ட் லைன் இன்னும் ட்ரா பண்ணி வச்சு மேலே என்ன போகுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் ட்ரா ஆகுது. இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சுன்னா கூட உங்களுக்கு திரும்ப இது ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகும். இது 19,200 வந்து ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகும். ஆல்ரெடி இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்காங்க பாருங்கள். 19,200 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஒர்க் ஆகும். பையிங் சைடு வந்து அந்தளவுக்கு ஃபோர்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்குது பையிங் சைடு. ஆனால் செல்லிங் சைடு ஈஸியாக தெரியுது. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம கூடிய சீக்கிரத்தில் நம்ம சந்திக்கலாம். இந்த ஃப்ரீ வெபினாரோடைய லிங்க் எதெல்லாம் சார் சென்ட் பண்ணுவீங்க, எப்படி சென்ட் பண்ணுவீங்க நிறைய பேர் கேட்குறீங்க. நம்மளுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் இருக்குது பாருங்கள், அதிலே சென்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். டெலிகிராம் சேனல் தான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஓகே, அது மேபி இந்த வாரத்திலேயே கூட ஆகலாம். அது உங்கள் மேலே தான் இருக்குது, உங்களுக்கு டிபெண்ட் தான் இருக்குது. ஸோ மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.